இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைபை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மீன்கள் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ மீனை எப்படி நல்ல மீனாக கெட்ட மீனாக எப்படி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் பழங்களோ காய்கறிகளோ அதெல்லாம் நம்ம பார்த்து நல்லாவே வாங்கிடுறோம் கரெக்டாக. ஆனால் இந்த மீன்களை வாங்குறதுல தான் இன்னும் நம்ம எல்லாருமே குழப்பத்திலே இருக்கோம். நம்மளில் சில பேருக்கு எப்படி மீன் வாங்குறதுன்னே இன்னும் நம்மளுக்கு தெரியலை. மார்க்கெட்டுக்கு போகவே இப்போ ரொம்பவே பயமாக ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒழுங்கான மீனை வாங்குவோமா இல்லையான்னு தான். அந்த மீன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு அந்த மீனுடைய கண்களை பார்த்து தாங்க எடுக்கணும். அந்த மீனுடைய கண்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதோடைய கண்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். கண் கலங்கின மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ரெட்டிஷாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கலங்கின மாதிரி ரெட்டிஷாக இருந்ததுன்னா அந்த மீன் ஃப்ரெஷ்ஷு கிடையாது. நல்லா பளிச்சுன்னு நல்லா முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மீனை வாங்கணும். சில மீனுங்களை பார்த்திங்கன்னா கண்ணில் புகை அடித்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். அந்த மீன் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாள் ஐஸுள்ள வச்சனால அந்த மாதிரி இருக்கும். சில மீன்களுடைய கண்கள் விழுகிற மாதிரி இருக்கும், கலங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மீன்கள்லாம் எடுக்காதீங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. அது கொஞ்சம் பழைய மீனால தான் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது மீனை நம்ம கையில் எடுத்தோம்னா அது கொல கொலன்னு இருக்கும். அந்த மாதிரி மீனை வாங்காதீங்க. அந்த மாதிரி மீன் வாங்கினா அது கொஞ்சம் கெட்டுப்போன மீனாக தான் இருக்கும், ரொம்ப பழைய மீனாக இருக்கும். சில மீன்களை பார்த்தீங்கன்னா கண்ணும் நல்லா இருக்கும், அது நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. ஆனால் அது வயிறு சைடு பார்த்திங்கன்னா வெடித்த மாதிரி இருக்கும், குடல்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மீன் வாங்காதீங்க. பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனாக பார்த்து எடுங்க. அடுத்தது மீனை நம்ம கையில் எடுத்தோம்னா அந்த மீன் நல்லா ரஃப்பாக நிற்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது கையில் பிடிச்சி பார்த்தாலே தெரியும். அது வளையக்கூடாது. அது ரொம்ப வளைஞ்சிச்சின்னா அந்த மீன் கெட்டு போயிடுச்சு, கெட்டு போன மீனாக தான் இருக்கும். அது ரொம்ப நாள் ஐஸில் வச்ச மீனாக இருந்தால்தான் அந்த மாதிரி வளையும். அந்த மாதிரி வளையிற மீனாக பார்த்து எடுக்காமல் கையில் எடுத்தால் நல்லா வரப்பாக நிற்கிற மாதிரி உள்ள மீனாக பார்த்து எடுங்க. அடுத்தது மீனை பார்த்திங்கன்னா கழுத்து கீழே செவுளுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த நம்ம தூக்கி பார்த்தோம்னா நல்லா ரெட்டிஷாக ரத்த கலரில் இருக்கும். அந்த மாதிரி மீனை வாங்குங்க. அந்த மாதிரி மீன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். சில மீன்களை பார்த்திங்கன்னா அது கழுத்து கீழே ஒரு மாதிரி ப்ரௌனாக சிமெண்ட் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி சாம்பல் கலரில் இருக்கும். அந்த மாதிரி உள்ள மீனை வாங்காதீங்க. அந்த மாதிரி மீன் வாங்கினா கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஸ்மெல்லை கூட சில பேர் பார்த்து எடுப்பாங்க. அந்த சைடு தூக்கி மோந்தும் பார்ப்பாங்க சில பேர். அந்த மாதிரி எடுத்தாலும் ஓகே தான். அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மீன் அதோடைய தோள்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதோட தோல் எப்படி அதோடைய நேரத்தில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சில மீன்கள் அதோட நிறம் மாறி இருக்கும். அந்த மாதிரி நிறம் மாறின மீன் வாங்காதீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்திங்கன்னா அதோட தோல் அதோடைய நிறத்துலேயே வலுவலுப்பாக இருக்கும். அந்த மாதிரி மீன் வாங்கிக்குங்க. அடுத்தது இந்த மீன் நம்ம எல்லாருமே நார்மலாக சாப்பிட்ற மீன் தான். இங்கே அதை சேரி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப டேஸ்டான ஃபிஷ்ஷு, நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா வெளியவே உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ரெட்டாக இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஃபிஷ்ஷை வாங்கினா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இது நல்லா தான் இருக்கும். அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் அது கட் பண்ணாமல் நம்ம போட்டோம்னா ஒரு மாதிரி மண் ஸ்மெல்லு வரும். அதை கட் பண்ணால் கூட சில நேரத்தில் அந்த கிரேவியில் வர ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்கிக்குங்க. அது நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். மெயினாக நம்ம மார்க்கெட்டுக்கு போனோம்னா அதிகமாக நம்ம கையாலே நம்ம எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அவங்கள நம்ம எடுக்க சொன்னோம்னா கீழே உள்ள மீன் மேலே உள்ள மீன் நல்லா வச்சுருப்பாங்க, கீழே ஒரு மாதிரியான மீன் வச்சுருப்பாங்க. அது அவங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. அப்புறமா ஒரு மீன் நல்லா இருந்தாலும் ஒரு மீன் நல்லா இல்லைனாலும் அது ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா சால்மோன் ஃபிஷ்ஷை கிரேவி பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்.
சால்மன் ஃபிஷ்ஷு வந்து ரொம்பவே நல்லதுங்க. அதில் ஒமேகா 3 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்ல ஃபிஷ்ஷு. இது கிடச்சிச்சின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம நார்மலாக வைக்கிற கிரேவியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் வந்து என்னுடைய வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சால்மன் ஃபிஷ் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதோடைய லிங்க் நான் மேலே கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் சால்மன் ஃபிஷ் நான் கிரேவியும் பண்ணியிருக்கேன். அந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதோடைய லிங்க்கும் நான் மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் கிங் ஃபிஷ் வந்து பிரியாணி எப்படி உடையாமல் பண்ணலாம், ரைஸ் எப்படி நல்லா உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள், நான் லிங்க் மேலே கொடுக்குறேன். அப்புறம் ஃபிஷ்ஷை வந்து வீட்லேயே எப்படி வந்து க்ரில் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற வீடியோவும் நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். எங்களோட வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபம்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.